சுவிட்சர்லாண்டில் வந்து பெட்ரோல் டீசல் விலை 2 பிராங்க் மேல் கூடியிருக்கிறது. இது இன்னும் கூடுமா? இதை பற்றியான தான் ஒரு விளக்கம். ரெண்டாயிரத்தி 20 2026 இப்ப வர இந்த பெட்ரோலின் டீசல் விலை எப்படி இருந்தது? அதாவது மக்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொரோனா காலகட்டத்தில் வந்து பெட்ரோலின் விலை வந்து நல்லா குறைந்திருந்தது. அதுக்கு காரணம் வந்து மக்கள் வந்து பெருசாக வெளியாத செல்லாத பட்சத்தில் வந்து பெட்ரோல் டீசலின் விலை வந்து நல்லா குறைஞ்சிருந்தது. அதற்கு பின் 2022 ஆண்டு உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கின காலகட்டத்தில் வந்து பழையபடி பெட்ரோல் டீசலின் விலை வந்து அதிகரித்தது. ஏனென்று சொன்னால் தட்டுப்பாடுகள் இருந்த காலகட்டத்தில் வந்து பெட்ரோல் எண்ணெய் வந்து வர முடியாத பிரச்சனையால் வந்து அந்த நேரமும் வந்து சுவிஸும் சரி யூரோப் கண்ட்ரியிலும் சரி வந்து பெட்ரோல் டீசல் விலையில் வந்து கூடியுள்ளது. அதுக்கு பிறகு இப்ப கடைசி 2 வருடங்கள் வந்து ஓரளவுக்கு திருப்பி குறைந்து பெட்ரோல் வந்து ஓரளவுக்கு குறைந்து நார்மலான கட்டத்துக்கு வார நிலைமையில் இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது பழையபடி மிடில் ஈஸ்ட் ஈரான் சண்டையில் வந்து பழையபடி கூடி இதுவரை இல்லாத விலையை எட்டியுள்ளது. அதுக்கும் வந்து இதோட நிக்க போறதில்லை. இதை பார்க்கும் பொழுது இது தொடர்ந்து இந்த விலை ஏறலாம் போலதான் தெரிகிறது. இப்ப என்னோட சொன்னால் சில இடங்கள் நான் பார்த்திருந்தேன். சில பேர் வந்து சுவிஸ்ல வந்து சுவிட்சர்லாந்து பெட்ரோல் விலையில் வந்து நெடுக கூடியிருக்கிறது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் ஜெர்மன் போர்டர் பிரான்ஸ் போர்டர் இருந்தும் சுவிஸுக்குள்ள வந்து பெட்ரோலை பெற்றுக்கொள்றான்னு சொல்லப்படுறது. இது உண்மையா? ஏனென்று சொன்னா நார்மலா சுவிஸ் தான் ஒரு எக்ஸ்பென்சிவான நாடு. அதாவது விலையில் வந்து பெட்ரோல் டீசலின் விலை வந்து சுவிஸில் வந்து மற்ற யூரோப் கண்ட்ரியில விலை வந்து கூடியாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா சுவிஸ் வந்து EU நாட்டுல இல்லாத பட்சத்தில் வந்து யூரோப் கண்ட்ரியில வந்து அதாவது டீசல் வந்து யூரோப் கண்ட்ரியில வந்து குறைவான விலையில் இருக்கிறது சுவிஸில் விட. அதே நேரத்தில் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஜெர்மனில் சரி பிரான்சில் சரி டீசலின் விலை வந்து அளவுக்கு மீறி அதிகரிச்சால சுவிஸில் கூட ஜெர்மனை விட குறைவாக இருக்கும் பட்சத்தில் வந்து போர்டரை தாண்டி சுவிஸுக்கு வந்து பெட்ரோல் அடிக்கிற இல்ல டீசல் அடிக்கிற நிலைமை வந்து இப்ப வந்து ஏற்பட்டிருக்கிறது. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் காரணமா இன்னும் இந்த பெட்ரோல் டீசல் விலை கூடும் நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கும் நிலைமையை பார்க்கும் பொழுது, அதாவது நாளைக்கு என்ன நடக்கும் என்று எங்களாலே வந்து முன்கூட்டியே சொல்ல முடியாது. ஆனா இப்ப பார்க்கும் காலகட்டத்தில் வந்து நாங்க இப்ப இருக்கும் நிலைமையை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இன்னும் தொடர்ந்து கூடக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருக்கிறது. மற்ற வந்து தட்டுப்பாடுகள் கூட இப்ப நீ இந்த கப்பல் பிரச்சனைகள் அந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து கப்பல்கள் வந்து வெளியேற முடியாம இருக்கும் காலகட்டத்தில் தான் இந்த பிரச்சனை வந்து இன்னும் அதிகரிச்சு கொண்டிருக்கிறது. இது வந்து இன்னும் தொடர்ந்து அங்கால பிரச்சனை கூடிக்கொண்டு போகும் பட்சத்தில் வந்து 2.50 இல்லாட்டிக்கு 3 பிராங்க் வரைக்கும் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து இருக்கின்றது. ஆனால் நாங்க ஹோப் பண்ணுவோம் இது இந்த வார் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு இறுதியை சந்தித்து இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொன்னா எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு நன்மை தான் இதால வந்து உருவாகும். உண்மை உறவுகளே, என்று நாங்களும் மண்டாட வேண்டும் என்று சொன்னால் நாங்களும் இந்த யோசிக்கிறோம். உண்மையில் இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமா தீர்வுக்கு கொண்டு வந்தால் எல்லாருக்கும் மீண்டும் பழையபடி கொஞ்சம் முன்னேறக்கூடிய ஒரு நிலைமையில் வரலாம். ஆனால் இந்த பிரச்சனை ஒரேடியாக தீர்வுக்கு வருமா, பேச்சுவார்த்தைக்கு வருமா என்று யாருக்கும் சொல்ல முடியாது. சில வேலை திடீர்னு பேச்சுவார்த்தை முடிக்கலாம், சில இந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் தொடர்ந்து நடக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் சொல்றது போல பெட்ரோல் விலையில் கூடிக்கொண்டு போகின்றது எங்களுடைய தேவைகளும். நாங்கள் அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அந்த இடத்துல போகணும், இங்கே போகணும், அதிலேயே நாங்கள் குறைத்தால் கொஞ்சம் மிச்சப்படுத்தக்கூடிய நிலைப்பாடுகள் வரும். இவங்களுக்கு தெரியும் இப்படியான பிரச்சனை காரணமாக பல பிரச்சனைகள் இங்கே வரக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது. வேலையில்லா திண்டாட்டங்கள், வாகனங்கள பிரச்சனைகள் இப்படின்னு கணப்பிச்சு வரக்கூடிய இருக்கும். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்களும் எங்களை முன்னுக்கு கொண்டு வரும் என்றால் இப்படியா விடயங்களுக்கு தூர பயணங்களை ரத்து செய்து வேலை இப்படியா விடயங்களை கொண்டு வரும்ன்றது எங்களுடைய சிந்தனை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல போடுங்க. மற்றது இன்னொரு முக்கியமான விடயம் நாங்கள் மறக்க கூடாதுன்னு சொன்னா, அதாவது இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் இந்த விஷயங்கள் வந்து கூடும் பட்சத்தில் தனிய நாங்கள் வந்து எங்களோட சுய பாவனைக்கு மட்டும் இதில் வந்து பாதிப்பில்லை. இங்கு வரும் எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் அந்த பாவிச்சு தான் வருது. கடைக்கு வர
விடயங்களிலிருந்து ஒவ்வொரு என்ன சாமான்கள் இந்த நாட்டுக்குள் வாரதோ எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட், அதாவது கப்பல் மூலமோ இல்லாட்டி கார் மூலமோ லாஸ்ட் வாகன் மூலமோ தான் இந்த நாட்டை வந்து வந்தடைகிறது. அப்ப அதன் விலையும் கூடும் பொழுது பொருட்களின் விலையிலும் வந்து இதால வந்து கூடும். இன்றைக்கு இந்த மொத்த பொருளாதாரமே இதால வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறதால பெரும் பிரச்சனை வரதுக்குரிய சந்தர்ப்பம் இதால இருக்கிறது. அதால் வந்து கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்புறோம். உண்மைதான் என்றால் பெரிய ஃபீர்மாக்களை பார்த்துருந்தோம், சில விடயங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். சில ஃபீர்மாக்களில் வந்து அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு சாமான்கள் வரத்தில்லாமல் இருக்குது. அப்படியான கட்டத்திலேயே வேறு என்ன செய்வது? அப்படின்னா வேலை இல்லாமல் வேலையை குறைக்க வேணும், சாமான் வர சாமான விலையை கூட்ட வேணும். இப்படியா பிரச்சனை கணக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே ஆய்வு உறவுகளே நாங்களும் சிந்தித்து செயல்படணும். கூடுதலான பயணங்கள், தேவையில்லாத விடயங்களை தவிர்த்து எவ்வளவுக்கு சேமித்து மிச்சப்பிடித்து வாழக்கூடிய விலையில பார்க்க முடியுமா நாங்கள் பார்க்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க என்றால் சுவிஸ் நாட்டில் வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து கூடி இருக்குது. இப்போ எங்கேயாவது பெட்ரோல் விலை குறைவா பெற்றுக்கொள்ள முடியுமா? அதுக்கான ஆப் எதுவும் இருக்குதா? எங்க தேடலாம்? அதுக்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? கண்டிப்பா. அதாவது சுவிஸ்ல வந்து இப்ப எனக்கு தெரிந்த 2 விடயத்தை வந்து உங்களுக்கு சொல்லித்தாரன். எப்படியும் இதை விட வேறு விதமான கண்டிப்பான ஆப்புகளும் இருக்கும். ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்ச 2 நல்ல பிரயோசனமான ஆப்புகள் நானும் சொந்தமா பாவிச்சிருக்கிறேன். அது வந்து ஒன்று டிசிஎஸ் பென்சின் பிரைஸ் ஆப்னு சொல்லிருக்கு. அது நான் பிறகு உங்களுக்கு மேல லிங்க் போட்டு விடுறேன். நீங்க அதை வந்து அந்த லிங்க் மூலம் நீங்க போனீங்கன்னு சொன்னா சுவிஸில் வந்து நீங்க உங்களோட ஏரியாவை நீங்க ஜூம் பண்ணி போக, அது வந்து சுவிஸ் மேப் மாதிரி காட்டும். அதுல வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல வந்து என்னென்ன பெட்ரோல், அதற்கு முக்கியமா வந்து நீங்களும் பெட்ரோல் அடிச்சீங்கன்னு சொன்னா என்ன விலைன்னா அந்த ஆப்ல போட்டீங்கன்னா அது வந்து ஆக்டிவேட் பண்ணும். மற்றவைகளுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போய்கொண்டிருக்கும். அன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்றாங்க. அதாலதான் உடனாக தெரிய வருது எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன பெட்ரோல் விலை போய்கொண்டிருக்கு. அதே நேரத்தில் நீங்க பார்க்க தெரியும். உதாரணத்துக்கு போட்டிருக்கும் 3 நாளைக்கு முதல் ₹1 இலவசம் என்று சொன்னா கடைசியாக போன 3 நாளைக்கு முதல் போனவர் ஒருத்தர் தான் அதை அப்டேட் கொடுத்திருக்கிறார் என்று அதுக்கு ஒரு அர்த்தம். சில இடங்கள்ல போட்டிருக்கும் உடனடியாவே 1 மாதத்துக்கு முதல் இதான் விலை. அன்றைக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவுக்குள்ள இந்த விலையில் போகுதுண்டு. அன்றைக்கு நீங்க உங்களோட ஏரியாவை நீங்க ஜூம் பண்ணி பார்க்க உங்களுக்கு அதுல காட்டும் எந்த பெட்ரோல் சைட்டில் வந்து குறையாக என்ன விலையில் போகுதுன்னு சொல்லி. அதுவும் வந்து முக்கியமா இப்ப நான் முதல் சொல்லியிருந்த மாதிரி போர்டர் வழியில் இருக்கும் எங்கள் நண்பர்கள் கூடிய பிரான்ஸோ ஜெர்மனோ ஆஸ்திரியாவோ இத்தாலியோ சரி, நீங்கள் கூட இந்த ஆப் மூலம் பார்க்கலாம். சுவிஸ் போர்டரில் தாண்டி வந்தால் உங்களுக்கு அதால உங்களுக்கு குறைய விதமான பெட்ரோல் அடித்து கொள்ள இல்ல டீசல் அடித்துக் கொள்ள வசதிகள் இருக்குதான்னு சொல்லி நீங்க அதில் பார்த்துக் கொள்ளலாம். உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க ஓடுறதால உங்களுக்கு வந்து குறைய விலைக்கு பெட்ரோலோ டீசல் அடிக்க முடியும்னு சொன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்க. இன்னொரு லிங்க் இருக்கு, அது கம்பாரிஸ் பென்சின் பிரைஸ் பெர் கிலோமீட்டர்னு சொல்லி இன்னொரு லிங்க் இருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்ணி விடுறேன். அதுவும் வந்து கிட்டத்தட்ட இந்த டிசிஎஸ் என்ற சிஸ்டம் மாதிரி தான் வேலை செய்யறது. ஓகே, ஒருவர்களே பார்த்துருப்பீங்க எங்கெங்க என்ன விலை மலிவான விலையில பெற்றுக்கொள்ள முடியும். 2 லிங்கே அவர் இங்கே போட்டிருக்கார். அது மூலம் நீங்க பாருங்க. உங்களுடைய செலவுகளை குறைப்பதற்கு நீங்கள் இப்படியான பெட்ரோல் நிலையங்களில் போய் குறைந்த விலை பெற்றக்கூடிய இருக்கும் என்று நம்புகிறோம். சுவிஸில் நம்பகரமான வங்கிக் கடனை தேடுகிறீர்களா? நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்றுத் தருகிறார்கள். உங்கள் நம்பகரமான நிறுவனம் அனிஸ் கிரெடிட். நீங்கள் வீடு வைத்து இருந்தால் குறைந்த வீதத்தில் வங்கிக் கடன் பெறலாம். 50 மேல் வங்கிக் கடன் பெறுவதாகின் குறைந்த வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அங்கு இருந்தபடியே வங்கி கடன் பெறலாம். ஏற்கனவே வங்கிக் கடன் கூடிய வட்டி வீதம் இருப்பின் அதை குறைந்த வீதத்தில் மாற்றுதரப்படும். வங்கிக் கடன் பெற்று சில மாதங்கள் முடிந்து இருப்பின் அதை புதுப்பித்து கூடிய தொகை பெற்றுக்கொள்ளலாம். வேறு நிறுவனங்களில் வங்கிக் கடன் கேட்டு நிராகரிக்கப்பட்டு இருப்பின் அதை ஆராய்ந்து மீண்டும் உங்களுக்கான வங்கிக் கடனை பெற்றுக்கொள்ளலாம். வேறு வங்கிகளில் கூடிய வட்டி வீதம் இருப்பின் அதை குறைந்த வீதத்தில் மாற்றிக் கொள்ளலாம். நீங்கள் எம் மூலம் பெறும் வங்கிக் கடனுக்கு உங்களிடம் இருந்து எந்த கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது. அனிஸ் கிரெடிட் 7 முதல் 9 வரை 576 55 55. வணக்கம் நண்பர்களே. அனிஷ் இன்போ தமிழ் அலாய் இன் குரல். எல்லை கடந்த தகவல். சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ள சட்டதிட்டங்கள்.
சமூக மாற்றங்கள் மற்றும் முக்கிய பொது நிகழ்வுகளை தமிழில் வழங்கும் தளம். அனிஷ் இன்ஃபோ அண்ட் தமிழ் அலாய் சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ள முக்கிய தகவல்கள் அனைத்தையும் தெளிவாக தமிழில் உங்களிடம் கொண்டு சேர்க்கிறோம். சுவிஸ் நாட்டிலிருந்து உலகம் முழுவதும். அனிஷ் இன்ஃபோ தமிழ் அலாய் ஏஐ vlog. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. அனைத்தையும் எளிமையான புரியக்கூடிய தமிழில் வழங்குகிறோம். ஏநாஏசிஹெச் இன்ஃபோ தமிழ் அலாய் இன்ஃபோ vlogs தகவலுக்கான நம்பகமான தமிழ் குரல் என்பது சுவிட்சர்லாந்தில் வாழும் தமிழ் மக்களுக்கான ஒரு தகவல் தளம். இந்த சேனலில் மக்களுக்காக வழங்கும் அனிஷ் இன்ஃபோ அண்ட் இன்ஃபோ vlogs, தமிழ் அலாய், பிரேக்கிங் நியூஸ் அனைத்தையும் எளிமையான நேர்மையான தமிழில் வழங்குகிறோம். பயனுள்ள தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சுவிஸின் இதயத்திலிருந்து உலகம் வரை இது உங்கள் அனிஷ் இன்ஃபோ தமிழ் அலாய்.